புதுச்சேரியில் மதுபான கடை முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடிய வாலிபரை சேதராப்பட்டு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா பகுதியை சார்ந்தவர் தண்டபாணி எலக்ட்ரீஷியனாக பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த 19ஆம் தேதி உறவினர் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு சேதராப்பட்டு 10 கண் ரோட்டிலுள்ள மதுபான கடை எதிரே நிறுத்திவிட்டு காய்கறி வாங்க கடைக்கு சென்றுள்ளார். இதனையடுத்து தண்டபாணி கடைக்கு சென்று வருவதற்குள் நிறுத்தப்பட்ட இடத்தில் இருசக்கர வாகனம் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதனையடுத்து தண்டபாணி அக்கம் பக்கத்தில் விசாரித்த போது வாகனத்தை குறித்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை. அதன் பிறகு தண்டபாணி சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிந்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது செல்வம் என்பவர் திருடி சென்றதும் தெரியவந்தது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் செல்வத்தை கைது செய்த போலீசார் இருசக்கர வாகனத்தை மீட்டு குற்றவாளியை சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் காதலிக்கு தொந்தரவு கொடுத்ததால் மது குடிக்க வைத்து பீர் பாட்டிலால் இளைஞரை அடித்து கொலை செய்த காதலன் உட்பட 5 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் வேமனவெளி அருகே உள்ள திருவேணி நகர் மந்தவெளி பகுதியில் நேற்று இரவு வாலிபர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டு கிடப்பதாக வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் வில்லியனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று இளைஞரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் ஜனாவின் நண்பர் சிவபாலன் காதலியை ஜனா தொந்தரவு கொடுத்ததாக தெரிகிறது. இதில் அவ்வப்போது இருவருக்கும் மோதல் போக்கு இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் தனது நண்பர்களுடன் சிவபாலன் ஜனாவை மது அருந்த வைத்து மது பாட்டிலால் அடித்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியதும் தெரிய வந்துள்ளது. இந்த வழக்கில் போலீசார் சிவபாலன் உட்பட 5 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி சிறிய மாநிலமாக இருந்தாலும் கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட எல்லா துறைகளிலும் வளர்ந்த மாநிலமாகவும் இந்திய அளவில் பொருளாதாரத்தில் உயர்ந்த மாநிலமாகவும் உள்ளதாக தியாகிகளை கௌரவிக்கும் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். நாட்டின் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு சுதந்திர போராட்ட தியாகிகளை கௌரவிக்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தியாகிகளுக்கு சாக்கு எடுத்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து குடியரசு தினத்தையொட்டி தியாகிகளுக்கு அறிவிக்கப்பட்ட ரூபாய் 3000ற்கான காசோலையும் வழங்கினார். விழாவில் உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி உள்ளிட்ட திரளான அரசு அதிகாரிகளும் பங்கேற்றனர். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள், உலக நாடுகள் வியந்து பார்க்கக்கூடிய அளவில் நாடு வளர்ச்சியடைந்துள்ளது. நமக்கு தேவையான பொருட்களை நாமே உற்பத்தி செய்யும் அளவிற்கு நாடு வளர்ச்சியடைந்து பல்வேறு நாடுகளுக்கும் நம் பொருட்களையும் ஏற்றுமதி செய்கிறோம். விஞ்ஞான உலகில் நம் நாடு பெரிய தொழில்நுட்ப வளர்ச்சியை கொண்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் சிறிய மாநிலமாக இருந்தாலும் கல்வி, மருத்துவம் எல்லா துறைகளிலும் வளர்ந்த மாநிலமாகவும் உள்ளது. இந்திய அளவில் பொருளாதாரத்தில் உயர்ந்த மாநிலமாக புதுச்சேரி உள்ளது. அனைத்து பிரிவு மக்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதில் புதுச்சேரி முதன்மை மாநிலமாக உள்ளது. மக்களின் அடிப்படை தேவைகளை உணர்ந்து அரசு செயல்பட்டு வருகிறது. மென்மேலும் புதுச்சேரி சிறந்த மாநிலமாக கொண்டு வருவதற்கு இந்த அரசு முயற்சிகளை மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து பல்வேறு படை பிரிவினர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நாட்டின் 77வது குடியரசு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் பல்வேறு படை பிரிவினர் மற்றும் NCC மாணவர்கள் உள்ளிட்ட பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்ற பிறகு 2வது முறையாக கைலாசநாதன் தேசிய கொடியை ஏற்றினார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர், DGP உள்ளிட்ட உயர் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவரின் காவல் பதக்கம், மத்திய உள்துறை அமைச்சரின் காவல் பதக்கம், துணைநிலை ஆளுநரின் காவல் பதக்கம் உள்ளிட்ட பல்வேறு பதக்கங்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ் காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டது. அதேபோன்று பள்ளி இறுதித் தேர்வுகளில் அரிய சாதனைகளை புரிந்த பள்ளிகளுக்கும் முதலமைச்சரின் சுழற்கேடயங்கள் மற்றும் நினைவு பரிசுகளை அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் வழங்கினார்.
குடியரசு தின விழாவை முன்னிட்டு விழா நடைபெற்று வரும் புதுச்சேரி கடற்கரை சாலை முழுவதும் காவல்துறையின் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டு 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டனர். பல்வேறு அரசு துறைகளின் அலங்கார ஊர்திகள் ஊர்வலமாக வந்தது. பள்ளி மாணவிகளின் கண்கவர் நடனங்கள் காண்போர் கண்களுக்கு விருதாக அமைந்தது. காரைக்கால் மாவட்டத்தில் 77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழாவில் ஆட்சியர் ரவி பிரகாஷ் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். காரைக்கால் மாவட்டத்தில் 77வது குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. காரைக்கால் புறவழிச்சாலை மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் ஆட்சியர் ரவி பிரகாஷ் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். விழாவில் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லக்ஷ்மி சௌஜன்யா, IPS துணை மாவட்ட ஆட்சியர் பூஜா, IAS மண்டல காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், அரசியல் கட்சியின் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். அரசு திட்டங்களை எடுத்துரைக்கும் வகையில் பல்வேறு அரசு துறையினரின் அலங்கார ஊர்திகள் பங்கேற்றனர். பள்ளி கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. முன்னதாக குடியரசு தின விழாவை முன்னிட்டு ஆட்சியர் ரவி பிரகாஷ், துணை மாவட்ட ஆட்சியர் பூஜா, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லக்ஷ்மி சௌஜன்யா ஆகியோர் சமாதான புறாக்களை பறக்கவிட்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. மதகடிப்பட்டு கிராமத்தில் 77வது குடியரசு தின விழா ஓய்வு பெற்ற முன்னாள் வட்டாட்சியர் அய்யனார் ஏற்பாட்டில் தேசிய கொடியை வெளியூர் வட்டாட்சியர் சேகர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இந்திய திருநாட்டின் 77ஆம் ஆண்டு குடியரசு தின விழாவை முன்னிட்டு மதகடிப்பட்டு கிராமத்தில் ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் அய்யனார் ஏற்பாட்டில் நடைபெற்ற குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் வெளியூர் வட்டாட்சியர் சேகர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சிறப்புரையாற்றினார். பின்னர் பள்ளி மாணவர்கள் கொடியேற்றும் பாடல் பாடிய பிறகு வட்டாட்சியர் சேகர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் கிராம நிர்வாக அலுவலர் அசோகன் மற்றும் ஸ்ரீனிவாசன், சுகுமார், சபாபதி, வீரப்பன், ஐயப்பன், வெங்கடேசன், பெருமாள், விஜய் சந்திரன், சரவணன், லோகு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் தொகுதியின் அளவில் நடைபெற்ற கபடி போட்டிகள் வெற்றி பெற்ற மதகடிப்பட்டு இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் குழுவினர்கள் மற்றும் கபடிகள் நேஷனல் விளையாட்டு வீரர்களாக கலந்து கொள்ள இருக்கும் அஸ்வின் ஆகியோருக்கு பொன்னாடை அணிவித்து விளையாட்டு வீரர்கள் அனைவரையும் கௌரவித்தனர். அதனைத் தொடர்ந்து சமூக சேவையில் ஈடுபட்டு வரும் ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் அய்யனாருக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டதற்கான பாராட்டு விழாவும் நடைபெற்றது. இதில் வட்டாட்சியர் சேகர் டாக்டர் பட்டம் பெற்ற முன்னாள் வட்டாட்சியர் அய்யனாருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து கூறி பாராட்டினார். அதனைத் தொடர்ந்து குடியரசு தின விழாவில் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு இனிப்புகள் மற்றும் எழுது பொருட்களை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அனைவரும் ஒன்றிணைந்து மாணவர்களுக்கு வழங்கி சிறப்பித்தனர். குடியரசு தினத்தையொட்டி நெட்டப்பாக்கத்தில் உள்ள ராட்சச கொடி கம்பத்தில் தேசிய கொடியை துணை சபாநாயகர் ராஜவேலு ஏற்றி மரியாதை செலுத்தினார். நாட்டின் 77வது குடியரசு தினத்தையொட்டி நெட்டப்பாக்கத்தில் உள்ள மூவர்ண தேசிய கொடியை துணை சபாநாயகர் ராஜவேலு ஏற்றினார். புதுவை சுதந்திரம் அடைவதற்கு முன்னர் முதலில் தேசிய கொடி நெட்டப்பாக்கத்தில் ஏற்றப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. நெட்டப்பாக்கத்தில் உள்ள காந்தி சிலைக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு, கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் மற்றும் ஊழியர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து நெட்டப்பாக்கம் கொம்மின் பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஆணையர் ரமேஷ் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் இனிப்புகளும் வழங்கப்பட்டது. இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தின விழா அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் கொடியேற்றி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் 77வது இந்திய குடியரசு தின விழாவை முன்னிட்டு தேசிய கொடி ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆணையர் விநாயகமூர்த்தி தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏற்றி வைத்து கொடி வணக்கம் செய்தார். அதனைத் தொடர்ந்து மகாத்மா காந்தி உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. விழாவில் உதவி பொறியாளர் நாகராஜன், இளைநிலை பொறியாளர்கள் சுரேஷ், அகிலன், வருவாய் ஆய்வாளர் புனிதவதி மற்றும் அலுவலக ஊழியர்கள், தனியார் ஆங்கில மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அலுவலகத்தில் குடியரசு தின சிறப்பு கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. 77வது குடியரசு தின விழா பாஜக அமைப்பு சாரா தொழிலாளர் பிரிவு சார்பாக கொண்டாடப்பட்டது.
நாட்டின் 77வது குடியரசு தின விழா பாஜக கட்சியின் அமைப்புசாரா தொழிலாளர் பிரிவு சார்பாக காரைக்கால் அன்பு நகரில் அமைப்புசாரா தொழிலாளர் பிரிவு மாநில இணை அமைப்பாளர் கே. கார்த்திகேயன் தலைமையில் தேசிய கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. விழாவில் மாவட்ட துணைத் தலைவர் SP.K. சுரேஷ் கண்ணா தேசிய கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்த விழாவில் மாநில பட்டியலணி துணைத் தலைவர் மணியம்மை, மகளிர் அணி மாநில பொருளாளர் ஜனோவா, மாவட்ட OBC அணி பொதுச் செயலாளர் ஞானவேல், வடக்கு தொகுதியின் பொதுச் செயலாளர் ரமேஷ், மாவட்ட அமைப்புசாரா தொழிலாளர் பிரிவு தலைவர் சசிகுமார், பூத் தலைவர் பாண்டியன் உள்ளிட்ட அப்பகுதியின் மக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தேசிய கொடிக்கு மரியாதை செய்து சிறப்பித்தனர். குடியரசு தினத்தை முன்னிட்டு மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஆணையர் எழில்ராஜன் தேசிய கொடி ஏற்றி பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தியதைத் தொடர்ந்து தியாகி ரங்கநாதனுக்கு சால்வை அணிவித்து இனிப்பு வழங்கினார். கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளைநிலை பொறியாளர்கள் பாஸ்கரன், ஆனந்தன், மனோகர் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் பள்ளி மாணவர்கள் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியை மற்றும் ஆசிரியர்கள், பள்ளி மாணவர்கள், கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தியதைத் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் மற்றும் மாணவர்களுக்கு எழுது பொருட்களும் வழங்கப்பட்டது. இந்திய நாட்டின் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு வெளியூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் சேகர் தேசிய கொடி ஏற்றி பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு வெளியூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த குடியரசு தின விழாவில் வெளியூர் வட்டாட்சியர் சேகர் தேசிய கொடியை ஏற்றி பள்ளி மாணவர்கள் மற்றும் வட்டாட்சியர் அலுவலக ஊழியர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் துணை வட்டாட்சியர் தமிழரசன், வருவாய் ஆய்வாளர் ஜெயபாலாஜி, கிராம நிர்வாக அலுவலர்கள் வினோத், சூர்யா, அசோகன், பகிநாதன், இளங்கோவன் மற்றும் ஸ்ரீனிவாசன் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகத்தின் ஊழியர்கள், பள்ளி மாணவர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்ட பிறகு பள்ளி மாணவர்களுக்கு எழுது பொருட்கள், இனிப்புகள் வழங்கப்பட்டது. ஆயுதம் கொண்டு இந்த உலகையே நீங்கள் மாற்றலாம் என VVN அறிவியல் முகாமில் பங்கேற்ற கல்வித்துறை இயக்குநர் சிவக்குமார் தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரி லாஸ்பேட்டில் உள்ள வள்ளலார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 2025-26 கல்வி ஆண்டிற்கான வியார்த்தி விஞ்ஞான் மந்தன் மாநில அளவிலான அறிவியல் முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி பிராந்தியம் முழுவதும் உள்ள 45 வெவ்வேறு பள்ளிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 200க்கும் மேற்பட்ட திறமையான மாணவர்கள் இதில் பங்கேற்றனர். மாவட்ட ஆட்சியர் பயிற்சி மையத்தில் நடந்த துவக்க விழாவில் துணைநிலை ஆளுநரின் பாதுகாவலர் ரவீந்திர முத்துக்குமார் முகாமை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். மாணவர்கள் ஒரு நாள் முழுவதும் தீவிர அறிவியல் ஆய்வுகள் மற்றும் மதிப்பீட்டு நடவடிக்கைகளில் உற்சாகத்துடன் ஈடுபட்டனர். நிகழ்வில் தலைமை விருந்தினராக பங்கேற்ற பள்ளி கல்வி இயக்குநர் டாக்டர் சிவக்குமார் மாணவர்களின் அறிவியல் திறனை பாராட்டி பேசுகையில், கல்வி என்னும் ஆயுதம் கொண்டு நமது அனைத்து தடைகளையும் தகர்த்து எறிய முடியும். அது நமது அடையாளத்தை மட்டுமல்லாது நமது குடும்பம் மற்றும் நாட்டின் அடையாளத்தையே மாற்றும் வல்லமை கொண்டது. ஆகவே கல்வியை ஒருபோதும் கைவிடாமல் அதனை திறம்பட கையாண்டு நீங்கள் சிறந்த விஞ்ஞானிகளாக உருவாக வேண்டும். கல்வி என்னும் ஆயுதம் கொண்டு இந்த உலகையே நீங்கள் மாற்றலாம் என்று மாணவர்களுக்கு ஊக்கமளித்தார். விழாவில் சர்வ சிக்ஷா அபியானின் மாநில திட்ட இயக்குனர் எழில் கல்பனா மற்றும் CSR விஞ்ஞானி டாக்டர் சுதாகர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிறைவு விழாவில் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழ்களை டாக்டர் AS சிவக்குமார் வழங்கினார். மேலும் பங்கேற்ற 45 பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கும் பங்கேற்பு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. நில மோசடி குற்றச்சாட்டு சட்டவிரோத பதிவு செய்ததாக நில உரிமையாளர்கள் மற்றும் அதிகாரிகள் மீது புகார். புதுச்சேரி ECR சாலை நிசான் ஷோரூம் மற்றும் பாரத் பெட்ரோல் பங்க் இடையே அமைந்துள்ள 28,000 சதுர அடி பரப்பளவுடைய நிலம் தொடர்பாக
தன்னை ஏமாற்றியதாக கென்னடி குமரன் குற்றம் சாட்டியுள்ளார். 2022ஆம் ஆண்டு அரியங்குப்பத்தை சார்ந்த ரத்னவேல் என்ற முகவர் மூலமாக நில உரிமையாளர்கள் ராஜகோபால் மற்றும் ஜெயலட்சுமிக்கு முன்பணம் செலுத்தியதாக அவர் தெரிவித்தார். நிலம் வழக்கில் இருந்தபோதும் அந்த வழக்கை தீர்ப்பதற்காக நில உரிமையாளர்கள் வழக்குகளை தீர்க்க பணம் கோரினர். வழக்குகள் முடிந்தும் நிலம் கிரயம் செய்து தருகிறேன் என்று நில உரிமையாளர் உறுதியளித்தார். பட்டா சரியான உரிமையாளருக்கு மாற்றப்பட்ட பிறகும் நிலத்தை மாற்ற மறுத்து உரிமையாளர்கள் மோசடி செய்தனர். இவ்வாறாக கென்னடி குமரன் கூறினார். இது தொடர்பாக எஸ்பி அலுவலகம் மற்றும் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதாகவும் துணை பதிவாளர் அலுவலகம் மற்றும் பதிவுத்துறை இயக்குநரிடம் எதிர்ப்பு மனு கொடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த வழக்கு தற்போது புதுச்சேரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளோம். அதில் 6000 சதுரடி மட்டும் 22/1/2026 அன்று உழவர்கரை துணை பதிவாளர் அலுவலகம் துணை பதிவாளர் சட்டவிரோதமாக 3ஆம் நபருக்கு பதிவு செய்து கொடுத்துள்ளார். இது அதிகார துஷ்பிரயோகம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து நில உரிமையாளர்கள் முகவர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கென்னடி குமரன் சிபிசிஐடி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதிகாரிகளே சட்டத்தை மீறினால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு எங்கே என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். பாஜ மற்றும் தவேகாவுடன் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக லாஜக தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தான் 2014 பாஜகவில் இருந்து கொண்டே தொழில் செய்து வந்ததால் அரசியலில் தன்னால் முழுமையாக ஈடுபட முடியவில்லை. லட்சிய ஜனநாயக கட்சி ஆரம்பித்ததிலிருந்து தனது வளர்ச்சியை பார்த்துவிட்டு தன்னுடன் கூட்டணி வைக்க நிறைய பேர் வருகின்றனர். கட்சியை இப்போதுதான் கட்டமைத்து வருகிறோம். யாருக்கும் பயந்து கூட்டணிக்கு செல்லவில்லை. தங்களது பலம் அனைவருக்கும் தெரியும். 15 தொகுதிகளில் போட்டியிடும் அளவிற்கு ஆட்கள் இருக்கின்றனர். கூட்டணி குறித்து தவேகா மற்றும் பாஜகவுடன் பேசி வருகிறோம். இன்னும் கூட்டணி உறுதியாகவில்லை. மக்களின் தேவைக்காக பாஜகவுடன் கூட்டணி பேசப்படுகிறது. தவேகாவிடமிருந்து சரியான பதிலுக்கு காத்திருக்கிறோம். மருந்து ஊழலில் அனைத்து கட்சியினரும் சம்பந்தப்பட்டு இருக்கின்றனர். கூட்டணி அமைந்தவுடன் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தெரிவிக்கப்படும் என்றார். இன்வைட்டிவ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பல தொழில்நுட்ப பணிகளை செய்து வருகிறது. மருத்துவ சேவைகள், மருத்துவத்துறையில் பல முக்கிய பணிகளை செய்து வருகிறது. இதன் நோக்கம் உடல் உறுப்புகளை இழந்தவர்களுக்கு தரமான உபகரணங்களை செய்து கொடுப்பதற்கும் எண்ணங்களை செயல்படுத்துகின்ற கருவிகளை வடிவமைப்பதன் நோக்கமாக கொண்டு செய்து வருகிறது. சமூகத்தின் பல துறைகளில் இன்வைட்டிவ் நிறுவனம் தனது பங்களிப்பை செய்து வருகிறது. இதனை எடுத்துக்கட்டமாக மலேசியாவில் புக்கிஜலி ஸ்டேடியத்தில் மார்ச் 28, 2026 இந்திய மற்றும் மலேசியா சினிமா கலைஞர்களை கொண்டு ஒரு நிகழ்வினை நடத்த உள்ளது. இதில் ஆசிய கண்டத்திலிருந்து அனைத்து நாட்டு பிரதிநிதிகளும் பங்கு பெறுகிறார்கள். டாக்டர் சுதன் அவர்கள் மெய்கள் பயிற்சியை உலகத்திற்கு ஆன்லைன் மூலமாக சமர்ப்பிக்கின்ற நிகழ்வு நடைபெறுகிறது. மற்றும் மலேசியாவில் உள்ள புனிஷ அலம் சிவன் ஆலயம் கட்டுவதற்கான ப்ளூ பிரிண்ட் வெளியீட்டு விழா நடைபெறுகிறது. விழாவில் காஞ்சி மடாதிபதியான ஜெயகுரு ஜெயபிரகாஷ் சுவாமிகள் பங்கு பெறுகிறார். இந்த விழாவினை செவ்வனே நடத்தி கொடுக்கும் பொறுப்பினை இன்று புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் லாரன்ஸ் அவர்கள் சந்தித்து விழாவிற்கான ஏற்பாடுகளையும் தங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டி சந்தித்து அவருக்கு இன்று நினைவு பரிசு வழங்கினோம். ஐயா அவர்கள் தங்களிடம் விழாவை பற்றி நல்ல முறையில் கலந்து உரையாடியதாக அவர்கள் மகிழ்ச்சியாக தெரிவித்தனர். தருமபுரி அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலய நூதன ஜூர்ணதாரண அஷ்டபந்தன கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நடைபெற்ற முதல் கால யாகசாலை பூஜைகள் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி வழுதாவூர் சாலை தருமபுரி பகுதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நேற்று யாகசாலை பூஜைகளின் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் விக்னேஸ்வரா பூஜை, ஸ்ரீ மகா கணபதி ஹோமம், ஸ்ரீ லக்ஷ்மி ஹோமம், ஸ்ரீ நவகிரக ஹோமம், மகா பூர்ணாகிதி, மகா தீபார்த்தனை, யானை வைத்து கோ பூஜை, அஸ்வ பூஜை, வரகு சாற்றுதல், விமான கலச பூஜை, கரிக்கோலம், தீர்த்த சங்கீர்த்தனம், புனித நீர் எடுத்து வருதல், யாகசாலை பிரவேசம், வேதி கர்ச்சனை, முளைப்பாரி
பாதியை எடுத்து வருதல், ரக்ஷபந்தனம், முதல் கால யாகசாலை பூஜை, ஆரம்பம், அக்னி காரியம், மூலமந்திர ஜபஹோமம், தாளம், சங்கீத கீர்த்தனைகள் முழங்க தேவாரம், திருவாசகங்கள் முழங்க மகா தீபார்த்தனை, பிரசாதம் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் ஆலய அறங்காவலர் குழு தலைவர் முருகன், செயலாளர் சதீஷ், பொருளாளர்கள் தனசேகரன், ரகுராமன், கௌரவ தலைவர் நடராஜன், வேலாயுதம், துணைத் தலைவர்கள் சரவணன், மூர்த்தி, இணை செயலாளர்கள் சந்தானம், சரவணன், துணை பொருளாளர்கள் மதன், குமரன் மற்றும் ஊர் பெரியோர்கள், பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்தியாவின் 77வது குடியரசு தின விழா புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் அரசு தொடக்கப்பள்ளியில் பிரான்ஸ் தமிழர்கள் சமூக நலச்சங்க தலைவர் கண்ணபிரான் மற்றும் இளங்கோ ஆகியோர்களின் வழிகாட்டுதலின்படி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியை சாந்தி தலைமையில் 4ஆம் வட்டம் துணை ஆய்வாளர் திருவரசன், ஐடியல் மேல்நிலைப் பள்ளியின் தாளர் முகுந்தன் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக அருள் பார்த்தசாரதி, செல்வி, அலிஸ் கோரடன் மற்றும் பிரான்ஸ் வாழ் வெளியூர் நண்பர்கள் வட்டம் செல்வராசு, லக்ஷ்மணன், புதுச்சேரி காவல்துறை ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் கோவிந்தராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் கம்ப்யூட்டர் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வாஞ்சிநாதன், இளம் தொண்டர் மன்ற நிறுவனர் ராம் லக்ஷ், வெளியூர் எக்ஸ்னரோ இன்டர்நேஷனல் தசரதன், அன்புள்ள ரஜினிகாந்த் நற்பணி மன்றத்தின் ரஜினி, முருகன், குமுகாயம் நண்பர்கள் வட்டம் ஒருங்கிணைப்பாளர் பரசுராமன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. விழாவில் பெற்றோர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.